தமிழ்நரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் திமுகவை சேர்ந்த இள புழைந்தி அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுறது என்ன அப்படின்னா, ஆளுநர் இன்னைக்கு பேரை புறக்கணிச்சுட்டு போன ஒரு விஷயம் தான் ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. ஸோ நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் அதுக்கு ட்வீட்டும் போட்டிருக்கார். தேசிய கீதம் நான் சொன்னேன், அதை உடனே பாடல. ஸோ அது மாண்புக்கு அது ரொம்ப தப்பான ஒரு இதை இவங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆளுநர். ஸோ நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் ரவி அப்படின்றத நான் ஆர்எஸ்எஸ் ரவின்னு எப்படின்னு சொல்றது. எதுக்காக அப்படி சொல்றேன்னா, 100% ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கிற ரவி செய்திருக்கிற 2 விஷயங்களை பாருங்க. இவர் உணர்வால் ஆர்எஸ்எஸ் ஏன் சொல்றோம்னா, 1947ல தேசிய கொடியை ஏற்றுகின்ற பொழுது டெல்லியில நாக்பூர்ல அந்த கொடியை ஏத்துக்காம ஆர்எஸ்எஸ் சொஸ்திக் சின்னம் போட்ட ஹிட்லரிச கொடியை ஏற்றி வணக்க வச்ச கூட்டத்தை சேர்ந்த இந்த ஆர்எஸ்எஸ் ரவி. அந்த உணர்வு ஒரு பக்கம். அதற்கு அடுத்ததாக உனக்கு பதவி முடிஞ்சிடுச்சு, பீரியட் ஓவர் ஆகி எக்ஸ்டென்ஷன் கொடுத்து பிரசிடென்ட் மூலியமா சொல்லியிருக்காங்கன்னா அதுவும் இல்லை. தமிழ்நாடு அரசு என்பது மதிக்கக்கூடியது, எல்லோரையும் போற்றக்கூடியது. எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அதை எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இத பேரவை தலைவரும் சொல்லிருக்காரு, எங்க தலைவர் அண்ணன் முதல்வரும் சொல்லியிருக்காரு. மரியாதை கொடுத்து ஆளுநரை கூப்பிடுறோம். நீ மக்கள் பிரதிநிதியோ மிகப்பெரிய வாக்குகள் வாங்கி வந்தவங்க கிடையாது. நியமன பதவி எப்ப வேணா போலாம், எப்ப வேணா வரலாம். உள்ள இது வரைக்கும் ஆளுநர்கள்லாம் இதுக்கு முந்தி செஞ்சதெல்லாம் வந்தா ஆளுநர் உரை கொடுப்பாங்க, அதை படிச்சுட்டு போக வேண்டியது உன் வேலை. இப்ப எடுத்திருக்கிற ஆர்குமெண்ட்ல இருந்து என்ன தெரியுங்களா? ஏற்கனவே பிளான் பண்ணி திட்டம் போட்டு எப்படி இந்த சட்டமன்றத்துல நம்ம வெளியே வரலாம், எதையாவது சொல்லிட்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு வேலை பார்த்து ஏற்கனவே தெரியும். ஏன்னா போன முறையும் சரி, அதற்கு முந்தையும் சரி, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மரபுப்படி முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து, தமிழ்த்தாய் வாழ்த்து முடிந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்து இறுதியாக தேசிய கீதம். இது நடைமுறையில் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு. இதான் மரபு. அந்த அடிப்படையில போன முறையும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான். நீ அந்த தமிழ்த்தாய் வாழ்த்துல இருந்து அதுக்கு பிறகு நாங்க கொடுத்த ஆளுநர் உரை புத்தகத்துல நீ எதை சேர்த்துக்கணுமா சேர்த்துக்கிட்டு, எதை விடணுமா விட்டுக்கிட்டு, நடுவுல நீ பாட்டுக்கும் தவறுகளை செய்ததும் இந்த ஆர்எஸ்எஸ் ரவிதான். அப்போ போன முறை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது அப்ப தெரியலையா உனக்கு தேசிய கீதம்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நீ பேசுகிற அந்த கருத்தின் அடிப்படையில போன தடவை உனக்கு புரியல, அப்ப நீ இல்லையா, உனக்கு அது தெரியலையான்னா இப்ப திட்டம் போட்டு வந்திருக்குன்றதுக்கு அதுவே ஒரு ஆதாரமாக நான் ஆர்குமெண்ட்ல வைக்கிறேன். அப்ப தெரியல, இப்ப தெரியும். இப்ப இவருக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அதனால இந்த வார்த்தைகளை சொல்றேன். இன்னும் கூட சொல்றேன், தேசிய கீதத்தை யார் மதிக்கல? யார் மரியாதை கொடுக்கல? ஆர்எஸ்எஸ் ரவி. உன் அமைப்பு, உன் கூட்டமே இந்திய தேசியத்தை மதிக்கலன்றது நான் சொல்ல வரல. நீ போன முறை சட்டமன்றத்துல அரசியலமைப்பு தந்திருக்கிற அந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒழுங்கா முறையா படிச்சுட்டு உட்கார வேண்டிய நீ சேர்த்த, எடுத்த, நீக்கல், சேர்த்தல் என்ற அதிகாரமே இல்லாத மிக தவறான ஒரு செயலை செய்தது மட்டுமல்ல, நீ செய்தது தவறு என்று படிக்கின்ற பொழுது தேசிய கீதம் போடுகின்ற அந்த நேரத்தில் ஏஞ்சி வெளியே போன. அப்ப தேசிய கீதத்தை உண்மையிலேயே அவமதித்தது ஆர்எஸ்எஸ் ரவிதான். ஆனா இன்னைக்கு அவர் ட்விட்டர் பதிவுல சொல்றப்ப அதை சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நடந்த இதுல எல்லாத்துலயும் இருக்கிறப்போ தேசிய கீதம் ஃபர்ஸ்ட் பாடுவாங்க, அதுக்கப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த ட்வீட் போட்டு டெலிட்டும் பண்ணிட்டு மறுபடியும் அதை திருத்தம் பண்ணியும் போட்டாங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்கன்னா, உலகத்துல எல்லாத்துக்கிட்டையும் பொய் சொல்லலாம், ஏமாத்தலாம்னே கற்பனை பண்ணிக்கிட்டு எதை வேணாலும் சொல்றது, தனக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்து பெரிய ஆர்குமெண்ட் மாதிரி பேசுறது. இது போன முறை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி அதுக்கு பிறகு நீ ஆளுநர் உரையை படிச்சன்றது உலகத்துக்கு தெரிஞ்ச உடனே ஐயோ நான் அப்ப அது சொல்லிட்டேன்னா போட்டதை நீக்கிக்கிட்டேன். அப்போ செய்தது எல்லாமே தவறுன்னு தெரியுதுன்னா இந்த நேரம், இந்த சூழ்நிலையில் நாம ஆளுநர் உரை படிக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக நீ இந்த வேலையை பார்த்தியே தவிர திட்டம் போட்டு பிளான் பண்ணி வந்திருக்க. எப்பயுமே ஒரு ஐபிசில சொல்லுவாங்க, இந்தியன் பீனல் கோட் எல்லாம், சிஆர்பிசி, ஐபிசி இதெல்லாம் படிச்சிருந்தா தெரியும். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தவறு செய்தான்னா கோர்ட்ல ப்ரூவ் பண்ண இன்டென்ஷன் இருக்கா, உண்மையா அவனுக்கு அந்த தவறு செய்வதற்கு உண்மையான நோக்கம் இருக்கான்னு தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆர்எஸ்எஸ் ரவி ஒரு கிரிமினல். பிளான் பண்ணி திட்டம் போட்டு தேசிய கீதத்தை அவமதிச்சிருக்கிற,
தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வை கொச்சைப்படுத்தியிருக்கிற, தமிழ்நாடு அரசாங்கத்தின் செயல்களை தவறு என்று சொல்லியிருக்கிறன்னா நீ இழிவுபடுத்தியிருக்கிற. அதனால தமிழ்நாடு அரசாங்கம் நம்முடைய முதல்வர் அழகா சொன்னார். நான் அதிகமா விமர்சிக்க வேண்டான்ற மாதிரி அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா, அதான் முதல்வர் அழகா என்ன சொல்றாரு? சிறுபிள்ளைத்தனமானது. நீ செய்திருக்கிற காரணம் சிறுபிள்ளைத்தனமானது. அந்த சிறுபிள்ளைத்தனமானதுன்ற அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய நிலைகள் என்ன தெரியுமா? ஏன்யா போன தடவை கேட்ட, போன தடவை நீயே உட்கார்ந்திருந்த, அப்புறம் இந்த தடவை இல்லைன்ற. அப்ப நீ பிளான் பண்ணி வந்திருக்க. நாட்டு மக்கள் மத்தியில அது அசிங்கப்பட போறது நீயும் உன் கட்சியும் உன் ஆர்எஸ்எஸும் அப்படின்றத சொல்லாமல் சொன்னார். ஆனால் கண்டிக்கின்ற அத்துணை பேரும் மிக தெளிவாக ஆர்எஸ்எஸ் செயலை கண்டிக்கிறார்கள். இன்னொன்னு, இப்ப இந்த ஆளுநர் உரை என்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தின் முறைப்படி அந்த விதிமுறைகளின்படி மரபுப்படி நடக்குது. நீ அதை எடுத்துக்கலனாலும் இப்ப இந்தியாவுல வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டா இப்படிதான் கவர்னர் விட்டு இவனுக்கு கலாட்டா பண்ண உடனே கவர்னரே இல்லாமல் ஆளுநர் உரை படிக்கப்பட்டது. அதையும் அவங்க செஞ்சாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருந்தாலும் கூட ஒரு மரபுப்படி நாம மதிப்போம் அப்படின்னு மதிச்சா நீ ஏறி மிதிக்க நினைக்கிற அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. ஆர்எஸ்எஸ் ரவி கண்டனம் தெரிவிக்கிறோம் மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ் ரவி பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா ஓடிப்போ, இந்த நாட்டை விட்டு தமிழ்நாட்டை விட்டு ஓடிப்போ அப்படின்றது அறிவாளர்கள், உண்மையான உணர்வாளர்கள், நாட்டுப்பற்று கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தில் அக்கறை கொண்டவர்களுடைய கருத்து. அதுதான் எங்கிறது. இப்போ இதுக்கு வந்து இபிஎஸும் வந்து எதிர்மறையான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? யார் அந்த சார்னு சொல்லிட்டு அந்த ஷேட் போட்டு வந்தது, அதுக்கப்புறமா இல்லை ஆளுநருடைய அந்த அறிக்கை வந்து ஒரு ஊதுன பலூன் மாதிரி தான், அதுக்குள்ளார எதுவுமே பெருசா இல்லை, ஸோ இது தெரிஞ்சுதான் அவர் வந்து வெளியாயிருக்காரு அப்படின்னு இபிஎஸும் சொல்றாரு இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? இபின்ற விட சீப்புன்னு சொல்லிடலாம். சிபி அது. அதாவது எதுக்காக சொல்றோம்னா, ஒரு எதிர்க்கட்சி நாம என்ன பேசணும், நாம என்ன செய்யணும், திமுக செய்யறத ஆளுங்கட்சி செய்யறத ஏதாவது மறுத்து சொல்லணும். அந்த அடிப்படையில சொல்றதானே தவிர அறிவுபூர்வமா சிந்திச்சு சொல்றது கிடையாது. அப்படியே ஆர்எஸ்எஸ் ரவி அதை இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு அவர் நினைச்சுக்கிட்டு போயிட்டாரு. யார் இவரு? இந்த எடப்பாடி. எடப்பாடியினுடைய ஆட்சி என்பது மிக இழிவாக கேவலமாக மக்களை மதிக்காத ஒரு ஆட்சியை நடத்தினவர். ஆளுநர் உரையெல்லாம் எடப்பாடி ஆட்சி காலத்துல வெறும் கேலி கூத்து கிண்டலா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அந்த புத்தகத்தை படிச்சுட்டா 4 பக்கம் படிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு வேலையை பார்த்துட்டு போவாங்க. ஏன்னு கேட்டா, தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருந்தாலும் சரி, சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போன ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை உட்பட மக்கள் போராட்டத்தை கூட டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா, துப்பாக்கி சூடு நடந்து 13 பேர் செத்தது எனக்கு தெரியாது, டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு உலகத்திலே எங்கும் பார்க்க முடியாத ஒரு நிர்வாக திறமையோ ஒரு எந்த விதமான ஒரு தனி திறனோ இல்லாத ஒரு முதலமைச்சர் இந்த நீங்க சொன்ன இபி சிபி எடப்பாடி. எதுக்காக இதை சொல்றோம்னா, ஒரு முதலமைச்சர் பதவிக்குரிய தகுதியே இல்லை உனக்கு. நீ இன்னைக்கு எதிர்க்கட்சின்னு வந்த உடனே யாராவது சொல்லி கொடுக்கறத பிஜேபி சொல்லி கொடுக்குது. ஏன்னா உன்னுடைய கள்ள உறவு. பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு இங்க வந்து நீ பேசிட்டு போலான்னு பாக்குற. ஆக அந்த கருத்து என்பது இவர்கள் 2 பேருடைய உறவை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிற கருத்தாக அமைந்திருக்கின்றது தான் என்னுடைய எண்ணம். ஃபைனலாக கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி ஆளுநருடைய நடவடிக்கை இருக்கு இல்லையா? விஜய் கூட இப்போ கூட அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆளுநருக்கும் அரசுக்குமான இந்த முரண்பாடு இப்படி இருக்கிறது ஒரு அரசியலுக்கே நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆளுநருடைய இந்த செயல்பாடை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்கிறோம் என்பதை நாளைக்கு எங்களுடைய தலைமை கழகம் போராட்டம் அறிவிச்சிட்டாங்க. நாளை காலை 10 மணிக்கு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகர்களில் போராட்டம். ஆளுநர் தமிழின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழக அரசின் மீதும் செய்து கொண்டிருக்கிற அவதூறுகள், செய்து கொண்டிருக்கின்ற மாற்றாந்தாய் மனப்பான்மையான போக்குகள், இவைகளை எல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நீ இருக்கவே வேண்டாம், நீ போய் தொலை என்கின்ற அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்களையும் போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. அந்த போராட்ட அறிவிப்பின் மூலமாக நாம புரிஞ்சுக்கணும், நம்முடைய முதல்வர் அவர்கள் அரசு நல்லா நடக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுக்காக திட்டங்கள், அதற்காக சட்டங்கள் இதை கொண்டு வரும்போது யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பிளான் பண்ணிட்டாங்க தெரியுமா? சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்குள்ள மிக அதிகமான அளவில் நிதி நெருக்கடியை கொடுப்போம் தமிழ்நாட்டுக்கு. நிதி நெருக்கடியை கொடுத்தாதான்
அவர் முதலமைச்சர் நல்ல நல்ல திட்டங்களை அறிவித்து மக்களுக்கு செய்கிறார். அதையெல்லாம் செய்ய விடாம தடுக்கணும். தடுத்து தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படணும். அப்படி கஷ்டப்படும் போது நாம போய் பிரச்சாரம் பண்ணி ஓட்டை வாங்கிக்கணும்னு பிளான் பண்ணி, இப்ப எப்படி இந்த கவர்னர் பிளான் பண்ணி வெளியே ஓடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்தாரோ, அதை போல அடுத்த தேர்தலை சந்திக்க மக்களுக்கு பிரச்சனை கொடுக்கவும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாக தகவல். ஆக இப்படிப்பட்ட மோசமான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களை வைத்துக் கொண்டுதான் இன்றைய அரசியல், இன்றைய நிலைப்பாடு. நாம அதற்கு மேல இதுல வேறு எதுவும் சொல்வதற்கே ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் புரியும். ஓகே சார். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம், நன்றி, வாழ்க.